ஹலோ மோட்டோ ஃபேம், நம்மள நிறைய பேருக்கு வந்து மேனுவல் கியர் பாக்ஸ்ன்னு சொல்லக்கூடியது வந்து ஒரு எமோஷன். ஏன்னா நம்மளே வந்து காரை கண்ட்ரோல் பண்ணுறது, கியரை சேஞ்ச் பண்ணி என்ஜின் பிரேக் பண்ணி நான் அந்த டார்க்கி ஃபீல்டில் ஓட்டுறது வந்து நம்ம எல்லாருக்குமே பிடிக்கும். ஆனால் இன்றைக்கி நம்ம பார்த்தோன்னா சிட்டிஸ் கன்ஜஸ்ட் ஆகிட்டு வருது, ரோட்ஸ்லேயும் வெஹிக்கிளோட பாப்புலேஷன் நிறைய இருக்குது, பம்பர் டு பம்பர் டிராஃபிக் இருக்குது, கூட வந்து ஒர்க்கில் உள்ள ஸ்ட்ரெஸ், ஃபிசிக்கல் ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லி கார்ஸில் வந்து ஒரு ஆட்டோமேட்டிக்கோட ஒரு பீரியட் வந்து இப்போ ஸ்டார்ட் ஆகிருக்கு. அதில் நம்ம பார்த்தோன்னா நிறைய வெஹிக்கிள்ஸில் இந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்னு சொல்லக்கூடிய பேட்ஜிங் நம்ம பார்க்க முடியும். ஒரு சர்வே என்ன சொல்லுதுன்னா, நிறைய பேர் வந்து ஒரு 20 லட்ச ரூபா ப்ராக்கெட்டுக்கு மேலே வாங்குறவங்க ஆட்டோமேட்டிக் வாங்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. ஆனால் அதில் நிறைய டவுட்ஸ் இருக்குது. அதாவது மேனுவல் டு ஆட்டோமேட்டிக்குக்கான அந்த ஒரு டிரான்சிஷனில் நிறைய டவுட்ஸ் இருக்குது. எனக்கு இந்த ஆட்டோமேட்டிக் செட் ஆகுமா, நான் மேனுவலி ஓட்டுறவங்க ஆட்டோமேட்டிக்கை வந்து மாற முடியுமா, ஆட்டோமேட்டிக் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிற நிறைய டவுட்ஸுக்கான விடையை இன்றைக்கி ஒரு சின்ன கண்டென்ட் நம்ம பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகிறோம். இப்போ நிறைய மேனுவல் லவர்ஸ் இந்த கண்டென்ட் மூலமாக அஃபண்ட் ஆகாதீங்க. இது ஒரு ப்ராக்டிக்கலான ஒரு ரீசனுக்காக தான் நம்ம இந்த கண்டென்ட்டை பண்ணுறோம். மேனுவல் இஸ் மேனுவல் என்னட்டு அதை நான் முதல்ல சொல்லிட்டேன். இப்போ ஆட்டோமேட்டிக்கை பொறுத்தவரையில் நமக்கு தெரியும், ஒரு வைட் ஸ்பெக்ட்ரமில் ஆட்டோமேட்டிக் இருக்குது. இந்த பக்கம் ஏஎம்டி இருக்குது, அப்புறம் ஐஎம்டி இருக்குது, சிவிடி இல்லை ஐவிடி இருக்குது, டார்க் கன்வெர்ட்டர் இருக்குது, அதுக்கப்புறம் டிஎஸ்சி இல்லை டிசிடி இருக்குது. இப்படி வெரைட்டி ஆஃப் ஆட்டோமேட்டிக்ஸ், வெரைட்டி ஆஃப் என்ஜின்ஸ் கூட வந்து சிங்காக இருக்குது. இதில் இந்த ஆட்டோமேட்டிக் பற்றி நம்ம பார்க்கும்போதே முதல்ல நிறைய பேருக்கு வந்து இந்த ஆட்டோமேட்டிக் ஃபங்க்ஷன் ஆகிறது எப்படி, ஒரு ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் சொல்லக்கூடியது என்னன்னு உள்ளதில் நிறைய டவுட் இருக்குது. முதல்ல நம்ம என்னென்னா அண்டர்ஸ்டாண்டிங் த ஆட்டோமேட்டிக்னு தான் அந்த ஃபஸ்ட்டு பாயிண்ட்டை நம்ம சொல்லுவோம். முதல் பாயிண்ட் எப்படின்னா, நம்மளோட வெஹிக்கிளில் என்ன ஆட்டோமேட்டிக் இருக்குது, இல்லை நம்ம வாங்க போகிற வெஹிக்கிளில் என்ன ஆட்டோமேட்டிக் இருக்குது, நம்மளோட யூசேஜுக்கு என்ன ஆட்டோமேட்டிக் வாங்கலான்னு உள்ளதை முதல்ல நம்ம புரிஞ்சுக்கிடணும். இதில் நம்ம ரீசெண்டாக இல்லை கொஞ்சம் முன்னாடி கூட மோட்டோ வேகன்லேயே ரெண்டாவதாக நிறைய ஓடின ஒரு வீடியோ இருக்குது. அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். எல்லா ஆட்டோமேட்டிக்ஸையும் எக்ஸ்பிளைன் பண்ண ஒரு வீடியோ. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா ஒரு பாட்காஸ்ட் நாங்கள் பேசியிருப்போம் ஆட்டோமேட்டிக்ஸோட அந்த எல்லா ஒர்க்கிங்கை பேஸ் பண்ணி. இப்போ நீங்கள் இந்த பர்டிகுலர் வெஹிக்கிள் பார்த்தோன்னா நம்ம சுசி ஹுண்டையிலேருந்து நாங்கள் கேட்டு வந்து இன்றைக்கி இந்த கண்டென்ட்டுக்காக கொடுத்தாங்க. நாங்கள் திருநெல்வேலியில் இருக்கிறோம். கிரெட்டாவோட டீசல் ஆட்டோமேட்டிக் இருக்குது. இந்த கிரெட்டா டீசலில் இருக்கிறது வந்து டார்க் கன்வெர்ட்டர். இப்போ இந்த டார்க் கன்வெர்ட்டர் பார்த்தோம்னா டார்க்கி என்ஜின்ஸோட அவுட்புட் கொடுக்கறதுக்காக, நம்ம ஹைவேஸும் சிட்டி மிக்சடாக யூஸ் பண்ணுறதுக்காக யூஸ் ஆகும். இப்போ நம்ம வந்து பார்த்தோம்னா எந்த என்ஜின் வந்து எந்த ஆட்டோமேட்டிக் கூட சிங்காக இருக்கோ, இதே மாதிரி எந்த ஆட்டோமேட்டிக் எந்த என்ஜின் கூட சிங்காக இருந்தாலும் இந்த ரெண்டு பேரும் கனெக்ட் ஆகும்போது தான் அந்த அப்ளிகேஷன் தான் அந்த அவுட்புட்டை பர்ஃபெக்டாக கொடுக்கணும். இதுதான் இதில் மெயினான ஒரு ஃபேக்ட். அதை சிம்பிளாக சொல்லணும்னா, என்ஜினும் நல்லா இருக்கணும், ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் நல்லா இருக்கணும். அப்போ தான் கன்சியூமர் அவங்க எதிர்பார்க்கக்கூடிய அவுட்புட்டை வந்து கிடைக்கும். இப்போ அடுத்து என்னென்னா, ஒரு ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம மேனுவல் டிரான்ஸ்மிஷனை பொறுத்தவரையில் நம்ம வந்து அந்த ரேட்டட் ஆர்பிஎம்முக்கு ஏற்ற மாதிரி கியரை சேஞ்ச் பண்ணி ஓட்டுவோம். ஆனால் ஒரு ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் அதுவாக வந்து இந்த சேஞ்ச் பண்ணணும்னு சொல்லும்போது அதுக்கு ஒரு ஆல்காரிதம் வேணும், டேட்டா எடுக்கிறதுக்கு சென்சார்ஸ் வேணும், அதுக்கப்புறம் அந்த அவுட்புட்டை கொடுக்கறதுக்கான ஆக்சுவேட்டர்ஸ் இல்லை வந்து கண்ட்ரோல் யூனிட்ஸ் வேணும். இப்போ நீங்கள் லிட்ரலி பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் காரை வந்து எக்ஸாம்பிள் எடுத்தாலும் இன்னும் எந்த கார்லேயுமே ஒரு டிரான்ஸ்மிஷன் கண்ட்ரோல் யூனிட் இல்லை வந்து கியர் கண்ட்ரோல் யூனிட்னு சொல்லக்கூடிய ஒரு கண்ட்ரோல் யூனிட் வந்து ECU கூட கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. இதுதான் இந்த ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷனை கனெக்ட் பண்ணுறதுக்கான வேலையை பண்ணோம். இப்போ நீங்கள் ப்ரைமரியாக பார்த்தீங்கன்னா இதுக்கு நிறைய சென்சார்ஸ் இருக்குது. இப்போ வந்து வீல் ஸ்பீட் சென்சார், அதாவது வீல் ஸ்பீட் சென்சார் வந்து இருக்கும், வெஹிக்கிள் ஸ்பீட் சென்சார் இருக்கும். கூட பார்த்தோம்னா ட்ராட்டில் நம்ம எவ்வளோ ஆக்சலரேஷன் கொடுக்குறோம் அதோட இன்புட் எடுக்கிறதுக்கான சென்சார் இருக்கும். கூட வந்து நம்ம இன்க்ளைனில் இருக்கோமா டிசென்ட் ஆகிறோமான்னு உள்ளது அந்த பிச் அண்ட் யா கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய டேட்டாவை எடுக்கும். இப்படி நிறைய சென்சார்ஸோட அவுட்புட்டை எடுத்து தான், கூட கிக் டவுனுக்கு ஒரு சென்சார் இருக்கும், நம்ம ஒரு சடன் ஆக்சலரேஷன் கொடுக்குறோமான்னு பார்க்குறதுக்கான இருக்கும். இதுக்குள்ளே ஒரு ப்ரோக்ராம் இருக்கும். அந்த ப்ரோக்ராம் வந்து ஒவ்வொரு கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி இந்த டிரான்ஸ்மிஷனை மாற்றும். நீங்கள் மேனுவல் கார்ஸில் பேசிக்கலி பார்த்தீங்கன்னா நம்மளோட எம்ஐடியில் வந்து கியரை வந்து அப்ஷிஃப்ட் பண்ணோம், டவுன் ஷிஃப்ட் பண்ணோம், கார் வந்து நம்மக்கிட்ட கம்யூனிகேட் பண்ணுற ஒரு இண்டிகேட்டர் இருக்கும், கியர் ஷிஃப்ட் இண்டிகேட்டர். அந்த இண்டிகேட்டரில் இருக்கிற ஆல்காரிதம் அதுதான். நீங்கள் வந்து ஹையர் ஆர்பிஎம்ஸில் போகிறீங்கன்னா அப்ஷிஃப்ட் பண்ண சொல்லும், லோவர் ஆர்பிஎம்மில் போகிறீங்கன்னா டவுன் ஷிஃப்ட் பண்ண சொல்லும். அதே ப்ராசஸை தான் இதுக்குள்ளேயே இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க. இப்போ முதல்ல வந்து ஒர்க்கிங் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பேசிக்கை நம்ம பார்த்துட்டோம். ரெண்டாவது நமக்கு தெரிய வேண்டியதை பார்த்தோன்னா இந்த கியர் ஸ்டிக். நிறைய பேர் வந்து சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், நாங்கள் மேனுவல் கார்ஸ் ஓட்டோம், ஆட்டோமேட்டிக் ஓட்டி பழக்கம் இல்லைன்னு சொல்லி. இப்போ இது பார்த்தோன்னா இந்த கியர் ஸ்டிக்கில் என்னன்னுள்ளதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். இப்போது இந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு குழந்தையாகலாம், இல்லை யாராவது ஒருத்தங்க தேவையில்லாமல் இதை மூவ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி தான் என்ன பண்ணியிருக்காங்க, இதை வந்து ஸ்டக் பண்ணி வச்சுருப்போம். இப்போ நீங்கள் வந்து பிரேக்கை இப்போ பாருங்கள், நான் பிரேக்கை பெடல் பண்ணும்போது தான்
கியர் ஸ்டிக் வந்து மூவ் ஆகும். இது வந்து ஒரு சேஃப்டியான ஃபீச்சர். இப்போ இது நியூட்ரல், நம்ம வந்து ரெகுலர்லி நம்ம காரில் இருக்கிற மாதிரி நியூட்ரலில் இருக்கும். பார்க் மோட் இருக்குது, ரிவர்ஸ் இடையில இருக்குது, அப்புறம் டிரைவ் இருக்குது. டிரைவில் வந்து இந்த பக்கம் போட்டோம்னா ஸ்போர்ட் மோட் இருக்கும். ஸ்போர்ட் மோடில் நம்ம இந்த பேடல்ஸை யூஸ் பண்ணி வந்து டிரைவ் பண்ண முடியும். ஒவ்வொரு ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷனும் இந்த கியர் ஸ்டிக்கில் வந்து அந்த கண்ட்ரோல்ஸ் இருக்கும். இப்படி போட்டோன்னா பார்க்கில் இருக்கும். ஆக்சுவலி நமக்கு இருக்கிற ஒரு பெரிய ஒரு இது என்னென்னா, இந்த பெடல்ஸ் தான் பாருங்கள். இந்த பெடல் வந்து பிரேக் பெடல் அண்ட் ஆக்சிலர் பெடல் மட்டும்தான் இருக்குது. ஏ அண்ட் பி மட்டும்தான் இருக்கும். பொதுவாக ஆட்டோமேட்டிக் வெஹிக்கிள்ஸுக்கு வந்து பெரிய ஒரு பிரேக் பெடல் கொடுத்துருப்பாங்க. இங்கே வந்து டெட் பெடல் தான். டிரைவர் ஃபுட் ரெஸ்ட் இருக்கும். நமக்கு எப்போவுமே இந்த கால் இங்கே வந்துக்கிட்டே இருக்கும். அதை நான் டிரைவிங்கில் பேசுகிறேன். இந்த சேஞ்சிங்கில் இது ஒரு பிரச்சனை. இப்போ இந்த ப்ராசஸில் நமக்கு புரிய வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, கிளச் இந்த காருக்கு உண்மையிலே ஒர்க் ஆகும். கிளச்சுன்னு சொல்லக்கூடிய டிவைஸ், இப்போ நீங்கள் டார்க் கன்வெர்ட்டருக்கு பார்த்தீங்கன்னா கிளச்சுன்னு சொல்லக்கூடிய ஒரு போர்ஷன் இல்லாட்டி கூட கிளச்சோட ஃபங்க்ஷன் பண்ணுறது மாதிரி இதில் ஒரு ப்ராசஸ் இருக்கும். அது வந்து இந்த பிரேக் கூட சிங்க் ஆகி தான் இருக்கும். நம்ம பிரேக் பண்ணும்போதே அந்த கிளச்சும் அதுக்கு கூட இன்க்ளூடடாக தான் இருக்கும். இப்போ இந்த இவ்வளோ நான் பேசுனதை நீங்கள் சிம்பிளஸ்ட் ஃபார்மாக புரியணும்னா, இந்தியாவில் இன்றைக்கி வந்து மோட்டார் சைக்கிளில் இருந்து ஸ்கூட்டர்ஸுக்கு டிரான்சிஷன் ஆகிடுச்சு. இந்த ஸ்கூட்டர்ஸ் இங்கே இவ்வளோ தூரம் சக்ஸஸ் ஆனதுக்கு காரணமே அது ஆட்டோமேட்டிக்காக சிவிடி மூலமாக ஒர்க் ஆகிறது தான். அப்போ நம்ம பைக்கிலேருந்து ஸ்கூட்டருக்கு மூவ் ஆகிற கான்செப்ட் தான் லிட்ரலி மேனுவல் டு ஆட்டோமேட்டிக்கு வர்றது. நம்ம நெக்ஸ்ட்டாக பேசக்கூடிய விஷயங்களை வந்து டிரைவ் பண்ணி பேசலாம். ஸ்டார்ட் பண்ணி தான் வச்சுருக்கிறேன். எப்போவுமே நம்ம சொல்கிற மாதிரி சீட் பெல்ட் போடுங்க. கூட இருக்கிற எல்லாரையும் சீட் பெல்ட் போட என்கரேஜ் பண்ணுங்கள். நம்மளோட சேஃப்டி என்ஹான்ஸ் பண்ணும். பின்னாடி இருக்கிறவங்களையும் சீட் பெல்ட் போட சொல்லுங்கள். பேனராமிக் சன்ரூஃப், 6 ஏர் பேக்ஸ் எல்லாம் இருக்கிறதுல கண்டிப்பாக நம்ம சேஃப்டியை என்ஹான்ஸ் பண்ணணும்னா எல்லாருமே சீட் பெல்ட்ஸ் போடணும். கூட ரோட் ரேஜில் இன்டல்ஜ் ஆகாதீங்க. யாராச்சும் ரோட் ரேஜில் வந்தால் கூட நீங்கள் கூலாக போயிருங்க. ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் பற்றின கண்டனால ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் என்னன்னு புரிஞ்சுக்கிட்டு ஓட்டுங்க. ஏன்னா ரீசெண்டாக வந்து என்னோட ஒரு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்ட் வந்து டிரைவ் பண்ணும்போது அவர் மேனுவல் அண்ட் ஆட்டோமேட்டிக் போகும்போது சடனாக பிரேக் பண்ணிகிட்டு இருந்தார். இந்த பிரேக்கிங்லேயே நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. நம்ம அந்த பிரேக்கை ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஏன்னா சடனாக நம்ம பிரேக் பண்ணும்போது பின்னாடி வர்றவங்களுக்கு அந்த ரெஸ்பான்ஸ் அவங்களுக்கு அந்த ரிஃப்ளெக்ஸ் கிடைக்காது. ரெஸ்பான்சிவாக அவங்களுக்கு பிரேக் பண்ணுறதுக்கான ஸ்கோப் கிடைக்காது. தெரிஞ்சுக்கிட்டு ஓட்டுறது நல்லது. ஆக்சுவலி வந்து இப்போ நம்ம வந்து கார் டிரைவிங் படிக்கிற காலகட்டத்தில் வந்து முதல்ல நமக்கு பழக்கம் ஆகணும்னு நம்ம நினைக்கிறதே வந்து கிளச் கண்ட்ரோல் தான். அதாவது வெஹிக்கிள் ஆஃப் ஆகக்கூடாது, ஒரு இன்க்ளைனான இடத்துல கொண்டு போய் நிப்பாட்டும் போது நமக்கு அந்த லாக்கிங் கண்ட்ரோல் கிடைக்கணும். ஆட்டோமேட்டிக்கில் இந்த பிரச்சனைக்காக தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னு இப்போ பாருங்கள். நான் ஒரு இன்க்ளைனில் நிற்கிறேன். இப்போ நான் பிரேக்கில் இருந்து கால் எடுத்தால் வந்து வெஹிக்கிள் பின்னாடி ரோல் பேக் ஆகாது. அதுதான் ஹில் ஹோல்டு. இப்போ இந்த ஹில் ஹோல்டு இருக்கிறதுனால நமக்கு இந்த பிரச்சனை வந்து சால்வ் ஆகுது. இங்கே யூஸ்டில் ஆட்டோமேட்டிக் பார்க்குறவங்க மெயினாக கவனிக்கணும். ஏஎம்டிஸில் சில சிவிடிஸ்லலாம் முன்னாடி இருந்த மாடல்ஸில் ஹில் ஹோல்டு வந்து கிடையாது. இப்போ தான் எல்லாருமே ஹில் ஹோல்டு வந்து உள்ள ஸ்டாண்டர்டாகவே தர ஆரம்பிச்சிருக்காங்க. ஹில் ஹோல்டு இல்லாத பட்சத்தில் என்ன பிரச்சனை இருக்கும்னா, நம்ம வந்து ஒவ்வொரு முறையும் பிரேக்கில் இருந்து கால் எடுக்கும்போது வெஹிக்கிள் பின்னாடி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்கிங் பிரேக்கை போட்டு ரிலீஸ் பண்ணும்போது வெஹிக்கிள் ஓவர் ஷூட் ஆகும். சில டைம் நம்ம வந்து நினைக்கிறது மாதிரி நிற்காது. அதனால ஹில் ஹோல்டு வந்து இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர். இதில் டவுட்டு எப்படின்னா, நான் எப்படி வந்து இதுக்கு பழகுவேன்னு சொல்லி தான். இதெல்லாம் ஒரு மேட்டரே கிடையாதுங்க. ஏன்னா நம்ம மேனுவல் காரே பழகிட்டோம்னா ஆட்டோமேட்டிக் ஈஸியாக பழகிடலாம். அது பிரச்சனை கிடையாது. ஹில் ஹோல்டு வந்து கண்டிப்பாக நமக்கு ஒரு சப்போர்ட்டிங் டூல் தான். அப்புறம் ஒரு மேனுவல் கார் ஓட்டுற அளவுக்கு அக்ரெசிவாக வந்து ஆட்டோமேட்டிக் ஓட்டக்கூடாது, ஓட்ட வேண்டான்னே சொல்லுவேன். ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ நான் முதல்ல உங்கள்கிட்ட பேசும்போதே அந்த பாயிண்ட்ஸை மென்ஷன் பண்ணியிருப்பேன். அதாவது வந்து இதில் சீரீஸ் ஆஃப் சென்சார்ஸ் வந்து அவுட்புட் கொடுக்கும். நம்ம பிரேக் பண்ணுறோமான்னு பார்க்கும். பிரேக் பண்ணும்போது பிரேக்கில் இருந்து கிடைக்கக்கூடிய இன்புட் வச்சு அது வந்து கியர்ஸை டவுன் பண்ணும். இப்போ பாருங்கள், நான் ஸ்லோவாக ஆக்ஸலரேஷன் கொடுக்குறேன். அப்போ ட்ராட்டில் வந்து இப்போ நான் வந்து ஸ்லோவாக லீனியரான அவுட்புட் கொடுத்தேன்னா அது என்ன நடக்கும்னா, வெஹிக்கிள் வந்து கரெக்டாக லீனியர் அப்ஷூட் பண்ணும். அதே இது நீங்கள் வந்து ஹார்ட் ஆக்ஸலரேஷன் கொடுத்தீங்கன்னா, இல்லை வந்து ஹார்ட் ஃபுட்டடாக ஓட்டினீங்கன்னா அது புரிஞ்சுக்கணும் நம்ம கொஞ்சம் பவர் அண்ட் டார்க் வந்து ஜாஸ்தி தேவைப்படுதுன்னு சொல்லி. அதுக்கேற்ற மாதிரி கியர்ஸை வந்து டால் ஆக்கிவிடும். கொஞ்சம் டிலே பண்ணி கியர்ஸை வந்து அப்ஷூட் பண்ணணும். இப்படி நம்ம அந்த ஸ்டைலை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கிடணும். கியர் வந்து சேஞ்ச் ஆகுறதுக்கான அந்த ஒரு ஸ்வீட் ஸ்பாட், அதான் அந்த டைமிங்கை நம்ம புரிஞ்சுக்கிட்டோன்னா பிரச்சனை கிடையாது. இதில் நீங்கள் ஒரு விஷயம் கவனிச்சா உங்களுக்கு தெரியும். நான் முதல்ல டிரைவிங் ஸ்டார்ட் பண்ணும்போதே ஒரு பாயிண்ட் சொல்லியிருப்பேன். எப்படின்னா வந்து நீங்கள் நம்ம எல்லாருமே புதுசில் கார் பழகும்போது இந்த ஆஃப் ஆகுறது தானே பிரச்சனை. ஹாஃப் கிளச்சில் ஒரு ஆட்டோமேட்டிக் வெஹிக்கிளுக்கு ப்ரைமரியாக கொடுத்துருக்கக்கூடிய ஒரு பர்பஸே என்னது, ஆஃப் ஆகவே செய்யக்கூடாது. அதாவது நோ ஸ்டால் ஆகவே செய்யக்கூடாது.
அப்போ அதில் நமக்கு இருக்கிற ஒரு பாதி பிரச்சனை சால்வ் ஆகிடுச்சு. இந்த கியரோட டைமிங்கை நம்ம பார்க்க வேண்டாம், வெஹிக்கிள் ஆஃப் ஆகுறதுல பார்க்க வேண்டாம். அதனால எப்போவுமே ஒரு ஆட்டோமேட்டிக் கார் வந்து நம்ம பிரேக் பண்ணும்போது டவுன் ஷிஃப்ட் பண்ணி என்ஜினை வந்து அந்த கரெக்டான ப்ராப்பரான டார்க்கில் ஆர்பிஎம்மில் கீப் பண்ணிக்கிட்டே இருக்கும். அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டாலே பாதி வேலை முடிஞ்சு போச்சு. இப்போ அடுத்து இருக்கிற ஒரு பெரிய ப்ராசஸ் என்னென்னா, நம்ம லெஃப்ட் லெக்கை வந்து கண்ட்ரோல் பண்ணுறது. முதல்ல ஆட்டோமேட்டிக் ஓட்டுற காலகட்டத்தில் எனக்கு எப்போ பார்த்தாலும் இடது கால் வந்துக்கிட்டே இருக்கும். இது எல்லாருக்குமே இருக்கிற ஒரு பிரச்சனை. இடது காலை நம்ம இங்கே எங்கேயாவது கட்டி வைக்கலாமான்னு தோணும். அந்த அளவுக்கு நம்ம வந்து மேனுவல் ஓட்டி பழகியிருப்போம். இன்ஃபேக்ட் அது வந்து ஒரு நாள் 2 நாள்லேயே நமக்கு பழகிற ஒரு விஷயந்தான். ஏன்னா நம்ம வந்து அதை புரிய ஆரம்பிக்கும் போதே நமக்கு வந்து பாருங்கள், இப்போ வந்து இந்த இடது காலுக்கு வேலையில் இடது கைக்கு வேலையில் நம்ம டிரைவ் மோடில் போட்டுட்ருக்கிறோம், நம்ம லீனியராக ஓட்ட போகிறோம். அந்த சுவிட்சிங் வந்து சீம்லெஸ் தானே தவிர, அதாவது சுவிட்சிங் இந்த சென்ஸ் வந்து நீங்கள் மேனுவல் டு ஆட்டோமேட்டிக் நீங்கள் வர்றது சீம்லெஸ் தான். அது ஒரு கன்ஃபியூஷனே கிடையாது. அதாவது நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுல தான் விஷயம் இருக்குது. ஆனால் இதில் எல்லாத்துலேயுமே ஒரு ப்ரைமரியான ஒரு டவுட்டு கூட வரும். அது எப்படின்னா, இப்போ ஒரு மித்து வந்து நம்ம பேசுகிறது வந்து ரன் இன் பீரியட் வந்து கார்ஸுக்கு தேவையானு சொல்கிறது. அது மித்து இல்லை, முன்ன காலத்தில் ரன் இன் பீரியட் தேவை. ஏன்னா அன்றைக்கி இருந்த என்ஜினியரிங் அப்படி. ஆனால் இன்றைக்கி ரீசெண்டாக வந்து என்ஜினியரிங் வந்து டெவலப் ஆகிருக்கு. அதில் வந்து என்ஜின்ஸ் எல்லாமே டைனோவில் ஓடி தான் வருது. அதனால் வந்து ரன் இன் பீரியட் தேவையில்லைன்னு மேனுஃபேக்சரர்ஸ் சொன்னால் கூட, நம்ம ஒரு காரை வந்து செட் பண்ணி எடுக்கிறதுல ஒரு நம்மளோட பேட்டர்னுக்கு அதை உருவாக்குறதுல ஒரு கான்செப்ட் இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா லாங்கில் போயிட்டு இருக்கிற எக்கோ ஸ்போர்ட் வந்து நம்ம யூஸில் வாங்கினது 35,000 கிலோமீட்டரில் இருக்கும்போது வாங்கினோம். இப்போ 94,000 கிலோமீட்டர் ஆகிடுச்சு. அந்த 35லேருந்து 40 வரைக்கும் எங்கள் ஸ்டைலில் அதை நாங்கள் ட்ரெயின் பண்ணி அதுக்கு கிளாஸிஃபிகேஷனை நாங்கள் சொல்லி கொடுத்து தான் எங்கள் ஸ்டைலுக்கு அதை மாற்றினோம். அதுக்கப்புறம் நம்ம லைஃப் ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி அது டெவலப் ஆகிடுச்சு. அதோட கியரிங்கை வந்து நம்ம அதை சீம்லெஸ்ஸாக எடுத்தோம். அதுதான் அந்த ஒரு ரன் இன் பீரியட். அந்த ரன் இன் பீரியட்னு சொல்லக்கூடியது என்னென்னா, நம்ம அந்த வெஹிக்கிளை நம்ம ஸ்டைலுக்கு ஓட்டி பழக்கிறது தான். இப்போது இதில் நீங்கள் வந்து நியூவர் ஜென் என்ஜின்ஸ் வந்து அடித்து ஓட்டலாம் அப்படின்னு நம்ம பேசுவோம். கண்டிப்பாக அடித்து ஓட்டலாம். ஆனால் ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷனோட வெஹிக்கிளை வந்து அடித்து ஓட்டாமல் இருக்கிறது நல்லது. ஏன்னா இப்போ நீங்கள் வந்து பாருங்கள், இப்போ நான் வந்து கிக் டவுன் பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நான் சடனாக பிரேக் பண்ணேன், அப்புறம் வந்து லேனை கட் பண்ணேன், அப்புறம் பிரேக் பண்ணேன். இப்போ இந்த இடத்துக்குள்ளே என்ன நடந்தது, இந்த சென்சார்ஸ் 2-3 தடவை இன்புட்ஸை எடுத்து கியர் அப் ஷிஃப்ட் பண்ணி கியரை டவுன் ஷிஃப்ட் பண்ணின்னு சொல்லி இது இங்கே உள்ள பிஸியாக வேலை பண்ணிக்கிட்டே இருக்குது. ஏன்னா நீங்கள் எல்லா டிரான்ஸ்மிஷன் யூனிட்டுக்குள்ளேயும் ஒரு டெம்பரேச்சர் சென்சார் இருக்கும். டிரான்ஸ்மிஷன் இப்போ நீங்கள் டிசிடிஸ் எடுத்திங்கன்னா அது ஒரு பெரிய கன்சர்ன். இந்த மாதிரி வந்து இந்த டிரான்ஸ்மிஷனோட டெம்பரேச்சர் ஆகட்டும், நம்ம பிரேக் பண்ணும்போது கிடைக்கிற அவுட்புட், இது எல்லாமே சேர்த்து அது அங்கே ஒரு பெரிய ஆல்காரிதமை பிஸியாக அவுட்புட் எடுத்து கிளாஸிஃபை பண்ணி அவுட்புட் எடுத்துகிட்டே இருக்கும். இதுதான் அந்த லாங் டேர்மாக நம்ம பார்க்கும்போது அந்த பர்டிகுலர் வெஹிக்கிளோட லைஃப்பை வந்து டிட்டர்மைன் பண்ணுற ஒரு போர்ஷன். அதனால் வெரைட்டி ஓட்டுறது தப்பு கிடையாது, அக்ரெசிவாக ஓட்டாமல் இருக்கிறது வந்து நல்லது. அது நீங்கள் எந்த ஒரு ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷனை கூட அக்ரெசிவாக ஓட்டாமல் இருக்கிறது நல்லது. இப்போ இந்த கிக் டவுன் பற்றி நான் பேசினேன் பார்த்தீங்களா. இப்போ இந்த ஆட்டோமேட்டிக்லேயே அடுத்து இருக்கக்கூடிய ஒரு பெரிய டவுட் என்னன்னா, இப்போ நம்ம ஒரு மேனுவல் கார் வச்சுருக்கோம்னு வச்சுக்கிடுங்களேன். இப்போ வந்து இந்த லைனில் ஒருத்தர்கிட்ட இதில் ஒருத்தர் ஸ்பேஸே கொடுக்கல, அங்கே ஒரு சின்ன கேப் தான் இருக்குன்னா நம்ம ஒரு கியரை டவுன் பண்ணி சடனாக ஆக்ஸலரேட் பண்ணும்போது போயிடும். ஆனால் ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷனில் அது பண்ண முடியுமான்னு கேட்டால் முடியும். எப்படின்னா நம்மளோட ட்ராட்டிலோட டேட்டா எடுக்கிற ஆக்ஸலரேட்டர் இருக்கிற அந்த சென்சாரில் கிக் டவுன்னு சொல்லக்கூடிய ஒரு சென்சார் கூட இருக்குது. இப்போ பாருங்கள், இப்போ நான் சடனாக லோ ஃப்ளோர் பண்ணேன், இப்போ பார்த்தீங்களா டப்புன்னு டவுன் பண்ணி அது வந்து டார்க்கை வந்து எடுத்து கொடுத்தது. அப்படின்னா உங்களால் வந்து கியர்ஸை டவுன் பண்ணி எடுக்க முடியும். இதெல்லாமே நீங்கள் இன்டென்ட் பண்ணி வாங்கணும்னு நினைக்கிற ஆட்டோமேட்டிக்கில் வந்து டெஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்கள், புரியும். இப்போ அடுத்து இருக்கிற ஒரு மெயினான ஒரு கன்சர்ன் ஃபியூல் எக்கானமி. ஏன்னா நம்ம இந்தியன்ஸோட நம்ம லைஃப் ஸ்டைலில் ஃபியூல் எக்கானமி வந்து கலந்த ஒரு விஷயம். இதில் ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷனில் ஃபியூல் எக்கானமி வந்து வேரி ஆகுமான்னு கேட்டால் கண்டிப்பாக வேரி ஆகும். எப்படின்னா அந்த பர்டிகுலர் வெஹிக்கிளோட டியூனிங்க்கு ஏற்ற மாதிரி நம்ம ஆட்டோமேட்டிக்காக ஓட்டலை. எய்தர் லோ ஸ்பீடாக ஓட்டுறோம் இல்லை ஹை ஸ்பீடாக ஓட்டுறோன்னா, நான் இங்கே சொன்ன மாதிரி கியர் அப் ஷிஃப்டிங் டவுன் ஷிஃப்டிங் எல்லாம் பண்ணி அது என்ன பண்ணும், ஃபியூல் எக்கானமியில் நிறைய டிரான்ஸ்மிஷன் லாஸஸ் இருக்கும். ஏஎம்டிஸ் வந்து மேனுவல்ஸுக்கு ஈக்குவலண்டாக கொடுக்கும். டார்க் கன்வெர்ட்டர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஹைவேஸில், அதுலேயும் டியூல் கிளச்சும் டார்க் கன்வெர்ட்டர்ஸும் ஹைவேஸ்லேயே நல்ல எக்கனாமி கொடுக்கும். சிட்டிஸில் வந்து இப்போ நம்ம வந்து ஃப்ரண்டில் போகிற அந்த வெஹிக்கிளை வந்து அது ஸ்லோ ஆகுறதுக்கு ஏற்ற மாதிரி தேவைன்னா மட்டும்தான் கியர் சேஞ்ச் பண்ணும். ஆனால் இதில் வந்து நீங்கள் ஒரு சர்டன் ஸ்பீடுக்கு கீழே வந்தாலே வெஹிக்கிளோட ஸ்பீடு வீல் ஸ்பீடெல்லாம் பேஸ் பண்ணி அதை டவுன் ஷிஃப்ட் பண்ணும். இப்போ அந்த டிரான்ஸ்மிஷனோட ஒர்க்கிங்லேயே அதுலேயும் கொஞ்சம் லாஸஸ் இருக்கும். அது வேரி ஆகிட்டு இருக்கும். கண்டிப்பாக நமக்கு ஒரு கன்வீனியன்ஸ் கொடுக்குதுன்னா அதில் வந்து ஒரு சின்ன ஒரு சைடு எஃபெக்ட் வந்து ஃபியூல் எக்கானமி தான். இப்போ இது எல்லாமே வந்து ஆக்சுவலி என்னென்னா, நீங்கள் வந்து நம்மளோட ஸ்பெசிஃபிக்கான யூசேஜை பொறுத்தது தான்.
ஆட்டோமேட்டிக் நான் ஹைவேஸ் மட்டும் ஓட்டுறேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக் உண்மையிலே உங்களுக்கு ஃபியூல் எக்கானமி ஃபோக்கஸ்டுன்னா கண்டிப்பாக நீங்கள் வாங்க வேண்டாம். ஆனால் சிட்டி ஃபோக்கஸ்டாக இருக்கீங்க, உங்களுக்கு லெஃப்ட் நீல வந்து பெயின் இருக்குது, நீங்கள் வந்து ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக ஓட்ட வேண்டாம், நீங்கள் வந்து ஒரு நியூ டிரைவராக இருக்கீங்க, நீங்கள் ஒரு லேடியாக இருக்கீங்க, இப்போ தான் ஓட்டணும்னு நினைக்கிறீங்க, இந்த மாதிரி சர்டன் சில விஷயங்கள் உங்களுக்கு உங்களோட ரெக்குயர்மெண்ட்டில் இருக்கும்போது கண்டிப்பாக மேனுவல் டு ஆட்டோமேட்டிக் ஸ்விட்சிங் ஆகட்டும், இல்லை ஆட்டோமேட்டிக்கு நம்ம டைரெக்டாக போகிறது வந்து நல்லது. இப்போ ஆக்சுவலி நிறைய பேருக்கு இன்னொரு டவுட் என்ன வரும்னா, ஹில்ஸில் ஆட்டோமேட்டிக் எப்படி ஒர்க் ஆகும் ஹில் டிசென்ட் ஆகும்போது? ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹையர் கார்ஸில் ஹில் டிசென்ட் கண்ட்ரோல்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, இதில் அது கிடையாது. நீங்கள் வந்து அந்த என்ட்ரி லெவல் ப்ரீமியம் எஸ்யூவிஸ்லாம் பார்த்தோன்னா ஆட்டோமேட்டிக் ஹில் டிசென்ட் கண்ட்ரோல் போட்டோன்னா அதுவாக வந்து கியரை கண்ட்ரோல் பண்ணி பிரேக்கை பெடல் பண்ணி கொண்டு வந்துடும். இப்போ நான் முதல்ல சென்சார்ஸ் பற்றி பேசும்போதே நம்ம இங்கிலாண்டில் இருக்கோமா டிசென்ட் ஆகுறோமான்னு உள்ளதை கண்டுபிடிக்கும் கரெக்டாக. அதான் அசென்ட் ஆகுறோமா டிசென்ட் ஆகுறோம் கண்டுபிடிச்சி அதுக்கேற்ற மாதிரி அந்த டார்க்கை வந்து வேரி பண்ணி கொடுக்கும். இது எல்லாமே சென்சார் ஓரியன்றதுனால அது வந்து கரெக்டாக புரிஞ்சுக்கணும், நம்ம ஹில் ஏறுறோம், நம்ம கொடுக்குற டார்ட்டலுக்கு ஏற்ற மாதிரி வந்து ஏறும். இன்ஃபேக்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு காலகட்டத்தில் இருந்த ஆட்டோமேட்டிக்ஸ் எல்லாம் நம்ம தான் அதை சிரமப்பட்டு ஓட்டுறது மாதிரி இருந்தால், ஆனால் இன்றைக்கி இருக்கிற ஆட்டோமேட்டிக்ஸ் எல்லாம் ஓரளவுக்கு நம்ம இந்தியன் டிரைவிங் ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி வந்து டிசைன் பண்ணப்பட்டு இன்ஜினியரிங் பண்ணப்பட்டதுனால பெரிய ப்ராப்ளம்ஸ் உண்மையிலே கிடையாது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கேன்னா நம்ம என்ன பண்ணணும், கியரை டவுன் பண்ணணும், இது எதுவுமே நம்ம பண்ண வேண்டாம், நம்ம ட்ராட்டில் கொடுக்குறோம், அது வந்து ரெஸ்பான்சிவாக அவுட்புட் கொடுக்க போகுது. இப்போ இது வந்து டார்க் கன்வெர்ட்டர் ஒரு ஃப்ளூயிட் கப்ளிங்கில் ஒர்க் ஆகுறது. அது பேசிக்கலி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹை டார்க்கி அப்ளிகேஷன்ஸுக்கு வந்து கண்டிப்பாக செட் ஆகும். ஃப்ளூயிட் கப்ளிங்னால வந்து ஹீட் வந்து டிரான்ஸ்மிஷன் ஹீட் வந்து கம்மின்னு சொல்கிறத விட லிட்ரலி கிடையாதுன்னு நம்ம சொல்ல முடியும். நீங்கள் வந்து சிட்டிக்குள்ளேயும் ஹைவேஸ்லையும் எஃபிஷியண்ட்டாக ஓட்ட முடியும். டீசல்ஸோட சாய்ஸ் வந்து கண்டிப்பாக டார்க் கன்வெர்ட்டராக இருக்கிறது லாங் டேர்முக்கு நல்லாயிருக்கும். இப்போ நம்ம நிப்பாட்டி இருக்கிறோம், பிரேக்கை பெடல் பண்ணியிருக்கிறோம், என்ஜின் ஸ்டால் ஆகல, ரெடி ஆகிட்டு இருக்குது. ஏன்னா நீங்கள் ஆட்டோமேட்டிக்ஸில் பார்த்தாலே பிரேக்கில் இருந்து கால் எடுக்கும்போது இப்போ பாருங்கள் க்ரீப் ஆக ஆரம்பிக்கும். இந்த க்ரீப்பிங் தான் இதில் இருக்கிற ஒரு பெரிய அட்வான்டேஜ். நம்ம பம்பர் டு பம்பர் டிராஃபிக்கில் வந்து க்ரீப் பண்ண முடியும். இப்போ அடுத்த ஒரு டவுட் வந்து என்னென்னா, நம்மளோட கார் லவ்வர்ஸ் எந்தூசியாஸ்டிக்காக ஓட்டுறவங்க ஃபன் டு டிரைவ் வந்து மேனுவலில் இந்த ஆட்டோமேட்டிக் வந்தால் கிடைக்குமான்னு உள்ளது வந்து கேட்பாங்க. உண்மையிலே வந்து லேட்டஸ்டான ஜென்ரேஷன் கார்ஸ் இது வந்து ஒரு சேடான ஒரு ரியாலிட்டி. நீங்கள் வந்து ஒரு 5-6 வருஷமாகவே புதுசாக லான்ச் ஆகக்கூடிய கார்ஸில் எல்லாமே எலக்ட்ரானிக்கான சென்சார்ஸ் பேஸ்டாக இருக்குது. நிறைய கார்ஸ் வந்து நியூவர் ஜென்ரேஷன் பில்டான லைட்டர் பில்ட் எட் வந்து நல்ல கிராஷ் ஒர்த்தியாக இருக்கும். கூட அந்த ஒரு டிரைவருக்கான அசிஸ்டன்ட் சிஸ்டம்ஸ் நிறைய எனேபிள்டான ஒரு இதில் உண்மையான அந்த முன்னாடி இருந்த ராவான எந்தூசியாஸ்டிக் கார்ஸ் எல்லாம் இப்போ கம்மியாயிடுச்சு. அது நம்ம லிட்ரலி பார்த்தாலே நமக்கு தெரியுது, அந்த ஃபீல் இருக்குது. அப்படி பார்க்கும்போது அதில் நமக்கு மிச்சம் இருந்ததே மேனுவல் மட்டும்தான். ஐ மீன் அதில் நமக்கு இருந்த கனெக்டிவிட்டி. இப்போ அதுவும் மிஸ் ஆகும்போது நமக்கு மிஸ் ஆகுமான்னு எந்தூசியாஸ்டிக் அந்த ஃபன் டு டிரைவ் மிஸ் ஆகுமான்னு கேட்டால் கண்டிப்பாக மிஸ் ஆகும். ஆனால் அதுக்கு வந்து என்னென்னா நம்ம வந்து அதில் நம்ம கெயின் பண்ணுற விஷயங்கள் நிறைய இருக்குது. ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ ஓவரால் நீங்கள் வந்து ஒரு ஆட்டோமேட்டிக்னாலே வந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அட்வான்டேஜஸ் வந்து யூனிசெக்ஸ் டிரைவபிலிட்டியை கொடுக்குது. எல்லாருமே கார் ஓட்ட முடியும். லேடிஸ் கூட லேட்டாக பழகுனாங்கன்னா ஓட்ட முடியும். வீட்டில் ஒரு எமர்ஜென்சியாக இருக்கும் பட்சத்தில் நம்ம ஊரில் இல்லைன்னா ஒரு எமர்ஜென்சிக்கு அவங்க கார் ஓட்ட முடியும். பசங்களை ஸ்கூல்லேருந்து பிக் பண்ணுறது, அந்த ப்ராசஸ் எல்லாமே சீம்லெஸ்ஸாக நடக்கும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ், ஃபிசிக்கல் ஸ்ட்ரெஸ் ஆகட்டும் இல்லை மென்டல் ஸ்ட்ரெஸ் ஆகட்டும், டிராஃபிக்லலாம் நம்ம நிற்கும் போது நம்ம லெஃப்ட் லெக்கை போட்டு பெடல் பண்ணி நம்ம கால் வலிக்காட்டி கூட ஆட்டோமேட்டிக்கலி நமக்கு ஒரு மென்டல் ஸ்ட்ரெஸ் க்ரியேட் ஆகும். இது வந்து கம்மியாக முடியும். கூட ஏதாவது ஒரு இன்ஜுரி எல்லாம் நமக்கு வந்து இருக்குது, இப்போதைக்கு பெயின் இல்லை, ஆனால் கூட லாங் டேர்மில் நமக்கு இந்த பிரச்சனை கொடுக்கலான்னு நம்ம நினைக்கிறோன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் ஆட்டோமேட்டிக் பார்த்து போகலாம். அது வந்து அதோட ஒரு அட்வான்டேஜ். அப்புறம் இந்த ஸ்டால் ஆகிற பிரச்சனையே கிடையாது, ஆஃப் ஆகிற பிரச்சனையே கிடையாது. ஜாஸ்தியான ஹைவேஸ் நம்ம ஓட்டுறோன்னா கண்டிப்பாக வந்து ஹைவேஸில் நல்ல ஃபியூல் எக்கானமி கொடுக்கும். இப்படி ஆட்டோமேட்டிக்கு கண்டிப்பாக அட்வான்டேஜஸ் இருக்குது. இப்போ கண்டிப்பாக இவ்வளோ பாசிட்டிவ்ஸ் நான் சொன்னால் கண்டிப்பாக நெகட்டிவிட்டிஸ் இருக்கும். நெகட்டிவ்ஸ் என்னென்னா, ஒரு சிட்டி டிரைவில் வந்து கண்டிப்பாக எக்கனாமி கம்மியாக தான் கொடுக்கும். அந்த ஆல்காரிதம் கொஞ்சம் அதுக்கேற்ற மாதிரி ஒர்க் ஆகும். கூட ஃபன் நம்ம முதல்ல சொன்ன மாதிரி வந்து கண்டிப்பாக கம்மியாக இருக்கும். இன்னொரு விஷயம் பார்த்தோம்னா இனிஷியல் காஸ்ட், அதாவது நம்ம வந்து மேனுவல் கார்ஸை வரைக்கும் ஆவரேஜாக ஒரு 30,000 to 40,000 2 lakhs rupees வரைக்கும் நம்ம ஆட்டோமேட்டிக்ஸுக்கு வந்து ஸ்பெண்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் இருக்கிற ஒரு கன்சர்ன் என்னென்னா அதோட மெயின்டெனன்ஸ் காஸ்ட். கண்டிப்பாக வந்து ஆட்டோமேட்டிக்ஸ் எல்லாம் இன்றைக்கி இந்தியன் ரோட் ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி என்ஜின்ஸுக்கு ஏற்ற மாதிரி வந்து அவங்க செஞ்சுருந்தா கூட
லாங் டேர்மாக நம்ம பார்க்கும்போது காரோட ஏஜ் ஃபேக்டரில், வியர் அண்ட் டியரில், அதாவது தேய்மானம் மூலமாக வரக்கூடிய மெயின்டெனன்ஸில் ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் தனியாக ஒரு எக்ஸ்பென்ஸை உருவாக்கும். அந்த எக்ஸ்பென்ஸ் இப்படி வந்து நெகட்டிவ்ஸ் இருக்குது. நெகட்டிவ்ஸ் இருந்தால் அதோட கன்சர்ன்ஸ். ஆனால் நீங்கள் இப்போ வந்து மேனுவல் டு ஆட்டோமேட்டிக் மாறுறதுல இருக்கக்கூடிய டவுட்ஸ் வந்து ஓரளவுக்கு கிளியர் ஆகிருக்கும் நான் பேசிக்கலி நினைக்கிறேன். ஆனால் இதை தாண்டி உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குதுன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் சொல்லலாம். ஏன்னா இன்றைக்கி நம்ம கன்சல்டிங் கால்ஸில் பேசும்போது இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே கன்சல்டிங்கில் நம்ம எடுத்ததான். பேசிக்காக நிறைய பேருக்கு இருக்கிற ஃபியர் வந்து ஒரு ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் சொல்லக்கூடியது ஏதோ ஒரு பெரிய ஒரு 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 லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் மாதிரி நினைக்கிறாங்க. அதாவது ஏன்னா இந்த கண்டென்ட் சிலவங்க பார்க்குறவங்களுக்கு அது ஒரு மேட்டராகவே தெரியாது. ஏன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸோட காரு, ரிலேட்டிவ்ஸோட காரு, நம்மளோட கார், நம்ம வெரைட்டியாக கார்ஸ் ஓட்டுறவங்களுக்கு இது மேட்டர் இல்லை. சிலவங்க வந்து பார்த்தோன்னா அவங்களோட காரை தவிர வேற ஒரு காரை ஓட்ட மாட்டாங்க, கேட்டு ஓட்ட மாட்டாங்க. அப்படி இருக்கிறவங்களுக்கு தான் இந்த சேஞ்சில் வந்து ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது. அவங்கள ஃபோக்கஸ் பண்ணி தான் நம்ம இந்த கண்டென்ட் வந்து பண்ணியிருப்போம். ஆக்சுவலி வந்து இந்த கண்டென்ட்டோட இன்டென்ஷன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மேனுவல் டு ஆட்டோமேட்டிக் சுவிட்ச் ஆகலாமா, ஆட்டோமேட்டிக்கோட பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங்கை கொடுக்கறதுக்காக தான் ஓரளவுக்கு கவர் பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறோம். இது என்னென்னா, இப்போ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இல்லை ரிலேட்டிவ்ஸ் யாராச்சும் வந்து செகண்டரியாக ஒரு கார் வாங்குறாங்க, இல்லை இன்னொரு கார் வாங்கணும்னு நினைக்கிறாங்க. அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு ஃபியரே வந்து இந்த மேனுவல்ஸ் அளவுக்கு ஆட்டோமேட்டிக் ரிலேபிளாக இருக்குமா? ஏன்னா ஆட்டோமேட்டிக்ஸ் வந்து இன்றைக்கி இந்தியன் ஸ்டைலுக்காக உருவாக்கப்பட்டிருக்குது. ரிலேபிலிட்டி கண்டிப்பாக இருக்கும், அது வந்து பிரச்சனை கிடையாது. இந்த மாதிரி நம்ம காமனாக கேட்கப்படுற கேள்விகள் வந்து நம்ம ஆன்சர் பண்ணியிருக்கோம். இதை தாண்டி டவுட்ஸ் இருக்கிறத கமெண்ட்ஸில் கேளுங்க. இன்னொரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். தென் பை ஃப்ரம் மோட்டோவேகன், டிரைவ் ரெஸ்பான்சிபிலிட்டி.